ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா காளான் எப்படி செய்கிறது அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். நான் காளானை குடமிளகாவோட தான் செய்வேன். அதுக்கு காளான் க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். காளான் க்ளீன் பண்ணுற வீடியோ தனியாக போடுறேன், பாருங்கள். அதே மாதிரி குடமிளகாவும் கத்திரிக்காயும் இந்த மாதிரி பீசஸாக வெட்டி வச்சுருக்கிறேன். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நீங்கள்லாம் காளான் எப்படி செய்வீங்க அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். ஒரு வானிலை வச்சு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெயை காய விடுங்க. தேவையான ஒரு 3 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றினா போதும். எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா கடுகு உளுத்தம்பருப்பு போட்டு பொரிய விடுங்க. கூடவே கருவேப்பிலை போடுங்க. அது நல்லா பொரிஞ்ச வரையில் வெங்காயம் பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். ஒரு 2 வெங்காயம் அதையும் போட்டுக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கி வரையில் தக்காளியும் பொடியாக போட்டுக்கோங்க. ரெண்டையும் நல்லா வதக்குங்க. வெங்காயமும் தக்காளியும் நல்லா வதங்கினதுக்கப்புறமா மசாலாலாம் சேர்த்துக்கலாம். மஞ்சத்தூள், வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாத்தூள், கொஞ்சமாக காஷ்மீரி சில்லியும் சேர்த்துக்குவோம். எல்லாம் சேர்த்துட்டு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விடலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்க காளானையும் குடமிளகா கத்திரிக்காய் வெட்டி வச்சுருக்கோம்ல அதையும் சேர்த்துக்கலாம். நீங்கள் வெறும் குடமிளகா மட்டும் கூட சேர்த்து செய்யலாம், கத்திரிக்காய் இல்லாமல். குடமிளகா நல்ல வாசனையாகவும் இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். குடமிளகா சேர்த்து செய்யல. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு தட்டு போட்டு மூடி வேக விட்டுருங்க. இந்த மாதிரி இடையிடையில் ஓப்பன் பண்ணி அதை நல்லா கிண்டி விடுங்க. எல்லா பக்கமும் வேகட்டும். நீங்கள் என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நல்லா தண்ணியெலாம் வற்றி இந்த மாதிரி நல்லா சுருண்டு வரையில் கொத்தமல்லி போட்டு இறக்கிடலாம். கொத்தமல்லி போட்டு நல்லா கிளறி விட்டு இறக்குனிங்கன்னா ரெடி ஆயிடுச்சு காளான் குடமிளகா கிரேவி. தேங்க்யூ.